தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று தைப்பூச பெருவிழா. தைப்பூச பெருவிழா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்குரிய விழா என்றாலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைதான் நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்றனர். முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும். தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும். தைப்பூச வழிபாடு செய்ய உகந்த நேரம் பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 11 அன்று இரவு 7:13 முதல் பிப்ரவரி 11 இரவு 7:31 வரை உள்ளது. பௌர்ணமி திதி பிப்ரவரி 11 இரவு 7:51 மணிக்கே துவங்குகிறது. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் இரவு 7:51 மணிக்கு மேல் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பாகும்.